தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நாம் 3 விஷயத்தை டச் பண்ணிகிட்டே இருப்போம். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பணம் சம்பாதிப்பது, அதே மாதிரி எப்படி ஏஐ யூஸ் பண்ணி வேலை வாங்குறது, அதுக்கப்புறம் ஏஐ மூலமாக எப்படி நம்மளுடைய எஃபர்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது. இந்த 3 விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்ருப்போம். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கும் அதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ அதில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ எல்லாத்துக்கும் வர ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 to 5 ஜாப் பார்க்குறாங்க இல்லையா, இந்த ஏஐ வரப்போ அது ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது அவங்க கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஏற்பட போகிற வேலை வாய்ப்புகள் என்ன. இப்போ அவங்கெல்லாம் எப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓவர் த நைட் எல்லாமே மூடிடும், நமக்கு வேலையெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. திரும்ப என்கிட்ட நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஏஎம்எல் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே என்கிட்ட படிக்கிறாங்க. அவங்களுடைய கொஷினும் என்னவா இருக்குது அப்படின்னா, எனக்கு டேட்டா சயின்ஸு, எம்எல், டிஎல் இந்த 3த்தில் மட்டும்தான் ஏஐ சம்மந்தமான வேலை வாய்ப்புகள் வருமா அப்படின்றது அவங்களுடைய டவுட் ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது. இந்த மித்தை தான் நாம் இன்றைக்கி பிரேக் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கல் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்கலாக இருக்கட்டும், செமி டெக்னிக்கல் ஜாப்ஸாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம நான் டெக்னிக்கல் பற்றி நிறைய பேசிட்டோம். அது டெக்னிக்கல், அது செமி டெக்னிக்கல் ஜாப்ஸாக இருக்கட்டும், அதில் ஏஐனுடைய பங்களிப்பு என்ன, அதை நம்ம தெளிவாக பார்த்துடுறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஜாப் ரிலேட்டடாக உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பதில் சொல்லும். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், எனக்கு ஐடி பேக்ரவுண்டு, நான் கொஞ்சம் டெக்னிக்கலி சவுண்டு, நான் ஒரு டெக்கி. பட் இருந்தாலுமே நான் சொல்கிறத விட இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே இது ரிலேட்டடாக, அதாவது டெக்னிக்கல் ஐடி ரிலேட்டடு ப்ளஸ் ஏஐ இன்டெகிரேட் பண்ணுறப்ப நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ஐடி ஜாப் இருக்கட்டும், அது என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் டெவலப்மெண்ட்டில் இருங்க, டெஸ்டிங்கில் இருங்க, என்ன வேணாலும் இருங்க, ஐடி ஜாபில் ஏஐ இன்டெகிரேட் பண்ணுறப்ப அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நான் என்னுடைய ஃப்ரெண்டு வெற்றியை இன்றைக்கி வர வச்சுருக்கேன். நாங்கள் 2 பேரும் அது சம்மந்தமாக பேசுகிறோம். நிறைய உங்களுக்கு ரியல் டைம் இன்சைட்ஸ் அதிலிருந்து கிடைக்கும். வெற்றி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கலாம்? நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. லைக் என் வெற்றி, எனக்கு அரௌண்ட் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில. லைக் நான் டெவலப்பரா ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, ஏஐ எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. ஏஐ எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம்னா, இப்போ நார்மலா இப்போ ஒரு டெவலப்பர் ஒரு டெக்கி மட்டும் படிச்சுட்டு போவாங்க. லைக் ஒரு டெவலப்மெண்ட் டூலோ இல்லை ஒரு டெஸ்டிங்காக போகிறாங்கன்னா ஒரு டெஸ்டிங் டூல். லைக் டெவலப்மெண்ட் இந்த சென்ஸ் நம்ம ஒரு மந்த் ஸ்டாக் எடுத்துக்கலாம். இல்லை டெஸ்டிங்கில் போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ப்ளே ரைட்டு, அவங்க அந்த டூலை மட்டும் வச்சுட்டு இப்போ இந்த ஏரால அவங்க போய் ஒரு நாக்குரிலையோ இல்லை லைக் லிங்க்டின்லையோ ஒரு சம்பர்ஸ் அவங்க ஒரு ஜாப் சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஆப்வியஸாக அது ஒரு டவுன்ஃபாலாக தான் இருக்குது. 10 to 15% தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் டூலை மட்டும் வச்சுட்டு போகிறாங்க. பட் ஆனால் இந்த ஏஐ ஏரால எல்லாம் ஏஐனா டிஎல் தென் டேட்டா சயின்ஸு இதில் தான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கோடு எழுதி கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மாதம் ஆகுது. ஃபுல்லாக லைக் நான் ஏஐ டூல்ஸ் வச்சு தான் நான் கோட் டெவலப் பண்ணிருக்கேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். டேலண்ட் பூல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானுமே அதை நிறைய ரிசர்ச் பண்ணினேன், நிறைய பேசியிருக்கேன். அதாவது அடாப்டிவ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்தியா நம்பர் 1. ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன், நம்மளுடைய லிட்ரஸி ரேட் பார்க்குறப்ப அது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ராவில் நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். செமிகண்டக்டர் பாலிசிஸ் இருக்கணும், டேட்டா சென்டர்ஸில் பின்தங்கி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இனோவேஷன் கூட நம்ம கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி வித் யூஎஸ், சைனாவோட பார்க்குறப்ப. சைனா வேற ஒரு வேர்ல்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி டேலண்ட் பூல் நம்மக்கிட்ட ஸ்ட்ராங் தான். ஏன்னா நம்ம நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வச்சுருக்கோம். எக்கச்சக்கமாக காலேஜஸ் நம்மக்கிட்ட இருக்குது கண்டிப்பாக. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஃப்ரெஷர்ஸாக இப்போ வெளியில் வராங்கல்ல இவங்களுக்கு, ஏன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக லாஸ்ட் 5-6 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த லேட்டஸ்ட்டாக என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த நாலேஜ் இருக்கும். ஒரு ஃப்ரெஷராக வெளியில் வரவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஃப்ரெஷராக இப்போ ஒருத்தவங்க வெளில வராங்கன்னா லைக் ஆப்வியஸாக அவங்களுக்கு நான் டேட்டா சயின்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். டேட்டா சயின்ஸ் இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரெண்டில் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க போனோம்னா வெரி ஸ்ட்ராங் நாலேஜ், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக லைக் கம்பெனிஸ் கேட்குறாங்க. டெவலப்மெண்ட்னா அதுக்கும் ஸ்ட்ராங் நாலேஜ் வேணும். பட் இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அதை ஒரு ஸ்கில்லாக, அந்த ஸ்கில்லை நம்ம எடுத்துக்கிறதுக்கு என்ன எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோ போட வேண்டியதில்லை. அதில் half of the எஃபர்ட் போட்டால் போதும். ஸோ அவங்க வெளில வரும்போதே, அவங்க வெளில காலேஜ் விட்டு வெளில வந்துட்டாங்க, அடுத்து இன்டர்ன்ஷிப் அந்த பேச்செல்லாம் இல்லை. இன்டர்ன்ஷிப்லாம் போகிறதுனா காலேஜ் டைம்லேயே போய் முடிச்சிடணும். லைக் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணி அதெல்லாம் கம்ப்ளீட் வெளில வரும்போது ஜாபோடு வந்துடணும். இல்லை
இன்கேஸ் அவங்க வந்து வெளில வரும்போது ஜாப் இல்லைன்னா ஆப்வியஸாக அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு வந்துட்டு லைக் நம்ம ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த சான்ஸ் ரீஃபில் பண்ணுறதுக்கு ஒருத்தர் 2 பேர் இல்லை 1000 பேர் 1,00,000 பேர் இருக்கான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்து அது வந்து திரும்பி எடுக்கலாம் முடியாதுன்ட்டு இல்லை, பட் ஆனால் வந்து அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ நம்ம ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? அந்த காலேஜ் டைம்லேயே கரெக்டான ஒர்க் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா லைக் அங்கேயே ஃபினிஷ் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும், ஒரு நல்ல ஜாப்ல போய் செக்யூராக கொண்டுக்கலாம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் பேசுகிறப்ப நிறைய பேர்கிட்ட சொல்கிறது தான், காலேஜ் சிலபஸ்ன்றது ஒன்று இருக்கும், ஸ்டிக்காக இருக்கணும். ஆனால் அதை தாண்டி காலேஜ் சிலபஸில் அவங்க வந்து சீக்வன்ஷியலாக வருவாங்க. இப்போ இந்த செமஸ்டருக்கு இது, இந்த செமஸ்டருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏஐ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுற ஏஐ இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணுறவனுக்கு வந்து 4 வருஷம் கழிச்சு வெளியில் வரப்போ சினாரியோ வந்து கண்டிப்பாக வேறையாக இருக்க போகுது. ஏன்னா ஏஐ வந்து டே டு டே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் படிக்கிறப்பவே இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஜாவா படிப்பாங்க, டேட்டா சயின்ஸ் படிப்பாங்க, ஃபுல் ஸ்டாக்கு, மேர்ன் எல்லாமே படிச்சுட்டு வருவாங்க. இப்படி படிச்சுட்டு வரப்ப இவங்க இதில் எப்படி ஏஐயோட மர்ஜ் பண்ணணும், எப்படி வந்து அந்த இன்டர்வியூஸ் வந்து கிளியர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் இப்போ காலேஜ் அவங்க முடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ்க்கும் ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ்க்கும் ரியல் டைமில் தேவை, கம்பெனிஸ்க்கு தேவை வந்து கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் கிடையாது, ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு காலேஜில் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ, நான் சொல்கிறது அவங்க தியரியோ இல்லை லைக் காலேஜ் சிலபஸில் இல்லை, அதை தாண்டி அடிஷ்னலாக லைக் என்னென்ன டூல்ஸ் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் ஆப்வியஸாக கற்றுக்கிட்டா தான் அவங்க பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். என்னென்ன டூல்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? லைக் நான் டெவலப்மெண்ட்டில் பார்த்தேன்னா MERN Stack ப்ளஸ் ஏஐ சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை டெஸ்டிங்லனா ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ளஸ் பிளேரைட். ஓகே, அது பெட்டராக இருக்கும். சரி, MERN Stack ப்ளஸ் ஏஐ இல்லை ஜாவா ப்ளஸ் பிளேரைட்டாகவே இருக்கட்டும். இதற்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்? இப்போ இவங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்? இப்போ லைக் ஜாவா படிச்சிட்டிங் போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க .NET ஜாவா அதெல்லாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா நம்ம எப்போ இருந்து ஐடி பற்றி கேள்விப்பட்டிருக்கோமோ அப்போ இருந்து இப்போ நான் அதுக்கு பின்னாடி இருந்தே கேள்விப்பட்டிருக்கேன். பாஸ்கல், கோபால், ஃபோர்ட்ரான், விசுவல் பேசிக்ஸ். .NET ஆமாம், அதே எனக்கு சைபேஸ் அதெல்லாமே தெரியும். இது வரைக்கும் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய பேங்க் அப்ளிகேஷன் மேக்ஸிமம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 50% வந்து அந்த யூஎஸ் பேங்க், ஒரு பெரிய பெரிய சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியில் அவங்க தான் வந்து கவர் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் தான் போயிட்டு இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லைக் அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இப்போ .NETல வந்துட்டு நம்ம ஒரு அவுட்புட் எடுக்கணும்னா ஒரு 2 லைன் 3 லைன் கோடு எழுதணும். பட் ஆனால் MERN Stackல ஜாவா ஸ்கிரிப்ட்ல அப்படி இல்லை, ஒரே லைன் கன்சோல் அவ்வளோதான். ஓகே. ஸோ அதுக்காக வந்து அவங்க அந்த பழைய டெக்னாலஜி .NET ஆகட்டும் ஜாவாகட்டும் அதுலேருந்து இப்போ அப்படியே ஸ்விட்ச் ஆகுறாங்க. ஓகே. ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்விட்ச் ஆகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா MERN Stackலாம் வந்துட்டு ஈஸி டு ரைட், அதெல்லாம் கோடு ஈஸியாக எழுதிடலாம். ப்ளஸ் வந்து அவங்களும் லைக் அவங்களோட அப்ளிகேஷனில் ஏஐ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. தென் அதுதான் வந்துட்டு பீப்புள்ஸ். இந்த இடத்துல ஒரு கொஷினு, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஜாவானா என்னன்னு தெரியும், ஃபுல் ஸ்டாக் தெரியும், ரியாக்ட் நோடு எல்லாமே தெரியும். MERN Stackனா என்ன அப்படின்றத சொல்லுங்க. MERN Stackனா ஒன்றும் இல்லை, லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி வர்றது தான் ஃபுல்லாக MERN Stack. ஓகே. எம்ங்கிறது லைக் மாங்கோடிபி சொல்லுவோம், லைக் ஈங்கிறது எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி தான். ஓகே. ரியாக்ட் வரும். ஸோ இதுவும் வந்து ஃபுல் ஸ்டாக் தான். இதுவும் ஒரு ஃபுல் ஸ்டாக், கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் டூல் தான் அது MERNங்கிறது. ஓகே. இதுலேயே 2 இருக்கு, MERN மீன்னு சொன்னோம்னா நம்ம ரியாக்டுக்கு பதிலாக மீன்ல வந்து ஆங்குலர் யூஸ் பண்ணுவோம், MERNல வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணுவோம். இது 2 தான் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே. வேற எதுவும் கிடையாது. ஸோ இதை நீங்கள் சொல்கிறப்ப இப்போ அவங்க படிக்க வரவங்களுக்கு வந்து என்டையராக ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு எல்லா நாலேஜுமே வந்து ஆமாம், ஆப்வியஸாக வந்து அவங்க வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு டேட்டாபேஸ் கவர் ஆயிரும். தென் வந்து ஏஐயும் கவர் ஆகும். ஏஐ கவர் பண்ணா தான் மெயினாக வந்து நீ என்ன வேணா படி, கூட ஏஐயும் கற்றுக்க. சரி, இப்போ ஒரு ஏஐ டூல் கிரியேட் பண்ணணும், ஏஐ கற்றுக்க. அது வந்து MERN Stack இருந்தால் ஒர்க் அவுட் ஆகுமா ஒரு ஏஐ டூலை கிரியேட் பண்ணுறதுக்கு? ஆப்வியஸாக அது கொஞ்சம் கஷ்டம் தான். லைக் ஒரு ஏஐ டூல் கிரியேட் பண்ணுறதுக்கு MERN Stack இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தால் லைக் எப்படி சொல்றது, ஒரு சக்சஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வர்றதுக்கு இது ரொம்ப போதும். சரி, MERN Stack வச்சு என்ன டெவலப் பண்ண முடியும்? எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் வேணால் டெவலப் பண்ணலாம். அது ஏதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்? ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அமேசான் டெவலப் பண்ணலாம். ஓகே. அது வந்து ஃபுல்லாக ஒரு MERN Stack வச்சு டெவலப் பண்ணலாம். அப்போ வந்து இதில் வந்து ஏஐ எங்கே வரும்? லைக் ஏஐ இந்த சென்ஸ் நம்ம வந்து அந்த கோட் ஜென்ரேட் பண்ணுறோம்ல, அது நம்மளே ஹார்ட் கோடா, ஓகே, லைக் நம்ம ஹார்ட் கோடா டைப் பண்ணாம ஏஐ கிட்ட இருந்து கோட் வாங்குறோம். ஓகே. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகே. ஸோ வந்துட்டு எனக்கு இதுல வந்துட்டு
ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்றேன்னு வைங்க, எனக்கு ஒரு 1 வீக் தேவைப்படுது ஒரு கம்ப்ளீட் அந்த இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ண. இதுவே நம்ம ஏஐட்டு இருந்து கோட் வாங்கி அதை கிராஸ் செக் பண்ணி போட்டோம் 2 days மேக்ஸிமம். ஓகே, அவ்வளவுதான் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட். கம்பெனி பாருங்க, இப்போ வந்துட்டு உங்களுக்கு 40,000 ரூபாய் சேலரி கொடுக்குறான்னு வைங்க, 1 மந்த்துக்கு 40,000 ரூபாய் சேலரி கொடுக்குறான். நீங்க அந்த டைம்ல வந்துட்டு ஒரு 1 மந்த்ல ஒரு 2 ஸ்பிரிண்ட்ல ஒரு 4 மாடியூல் கம்ப்ளீட் பண்றேன்னு வைங்க. அதுவே அவன் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணா 8 மாடியூல் 10 மாடியூல் கம்ப்ளீட் பண்ணுவான். கம்பெனி எது லைக் பண்ணுவாங்க? ரெண்டாவது தான் லைக் பண்ணுவாங்க. ஆப்வியஸா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து மோர் ப்ராஃபிட். ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ ஏஐ நம்ம யூஸ் பண்ணுறதுனால அப்படியே எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜியில் ஸ்டிக் ஆகிட்டு, இப்போ நம்ம வந்து அஜைல் மெத்தடாலஜி போகிறப்ப வந்து ஸ்பிரிண்டினுடைய டியூரேஷனு, ஐட்ரேஷனுடைய டியூரேஷன் எல்லாத்தையுமே நம்ம குறைக்கிறோம். இல்லைன்னா நம்ம வந்து நிறைய மைலேஜ் கொடுக்கும். ஆப்வியஸா நம்ம ஒரு ஸ்பிரிண்ட்ல ஒரு 4 மாடியூல் முடிக்கிறோம்னா, நார்மலா ஹார்ட் கோட் பண்ணும்போது ஏஐ யூஸ் பண்ணும்போது ஒரு 8 மாடியூலாம் முடிக்கலாம். ஓகே. ஸோ வந்து அதுதான் இப்போ நீங்க சொன்னீங்களா லே ஆஃப்னு. இது வரைக்கும் ஃப்ரெஷர் யாரும் லே ஆஃப் பண்ணல. ஃப்ரெஷர் ஹையர் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் தான் லே ஆஃப் பண்ணுவாங்க. அது எதனாலனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்மள எதுக்கு லே ஆஃப் பண்ண போறாங்க, நம்ம நார்மலா 9 lakh சேலரியில தான் பிளேஸ் ஆகிருக்கோம், நம்ம இதுக்கு மேல அதிகமா கேட்க வேணாம். பட் ஆனா அவங்க டைம் வந்து அதிகமா கன்சப்ஷன் பண்றாங்க. பட் ஆனா இப்போ ஒரு ஃப்ரெஷர் வரானா, நல்ல ஸ்கில்டா வரான், அவன் கொஞ்சம் ஏஐ எல்லாம் தெரிஞ்சிருக்கான், அவன் வந்துட்டு அந்த 4 lakh கொடுத்த போது அவனுக்கு அது ரொம்ப பெருசு. 4 lakh நீங்க நார்மலா வந்து ஒரு ஃப்ரெஷருக்கான சேலரி வந்து 4 lakhs தான். சிலதுல வந்து எனக்கு தெரியும் அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது, ரொம்ப பெருசு. பிளஸ் நீங்க சொல்றது மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து போயிடுறாங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போனோம். சரி, நம்ம பெரிய ஆளு, நம்ம வந்துட்டு ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டோம், நம்ம இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு லைக் கம்பெனி சிஇஓஸ் அந்த இடத்துல தான் அவங்களுக்கு செக் வைக்கிறாங்க. நீ எனக்கு தேவை கிடையாது, ஃப்ரெஷர் வரான் லைக் அவனுக்கு இருக்கு இல்லை, எனக்கு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னா உன்னோட பெட்டரா நிறைய பேர் இருக்கிறான் ஏஐ கற்றுக்கிட்டு, நீ எதுக்கு நான் உனக்கு எதுக்கு வச்சுட்டு சேலரி கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ அந்த மைண்ட் செட்ல தான் லே ஆஃப் ஆகுது. அது கரெக்ட் தான். அப்போ நான் காக்னிசன்ட்ல இருக்கப்ப நானே நிறைய பேரை லே ஆஃப் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டு பண்ணல. எனக்கு மேல இருந்து என் டைரக்டர் சொல்றப்ப. பட் அந்த இடத்துலயுமே நான் பார்த்தது என்னன்னா, நீங்க சொன்னது வந்து கரெக்டான பாயிண்ட். அப்டேட் ஆக மாட்டாங்க. உள்ள வந்துட்டு அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அது ரொட்டீன் ஒர்க்கா மாறிடுது. ஒண்ணுதான், நம்ம ஐடிக்குள்ள சர்வே பண்ணனும்னா டே பை டே நம்ம வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். நம்ம ஸ்கில்ல அப்டேட் பண்ணி, அது வந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங். இன்னொன்னு செகண்டரி, நம்ம ஸ்கில் அப்டேட் பண்ணிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, கம்பெனிக்கு அதை ஷோகேஸ் பண்ணணும், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சும்மா நம்ம வந்துட்டு எனக்கு எல்லா ஸ்கில்லும் தெரியும் அப்படின்ட்டு நம்ம சைலண்டா நம்ம ஸ்கில்லை நமக்குள்ளேயே வச்சுட்டோம்னா அதனால என்ன யூஸ்? லைக் நம்ம கம்பெனிக்கு எடுத்து ஷோகேஸ் பண்ணணும். கரெக்ட். சரி, அதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து ப்ரூவ் பண்ணணும்னா இன்ட்ராக்டிவா இருக்கணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், கிளைண்ட் கிட்ட பேசணும். தனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க சொல்றது 100%. ஸோ இப்போ வந்து டெஸ்டிங்ல ஏஐ வந்துடலாம், ஜாவால ஏஐ இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்து ஏஐ கரெக்டாக படித்தா நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ரைட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெஷர்ஸ் வர்றதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு வெளில போகிறதுக்கும் இன்னமும் சில ரீசன் இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுடைய ரேட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ரிசோர்ஸ் லோடிங்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ரீசேல்ஸில் நிறைய நான் பண்ணியிருக்கேன் நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு. நார்மலாக இந்தியாவில் வந்து ஒரு $25 to $35 வந்து அவங்களுடைய பெர் ஆர் ரேட் கார்டு வந்து இருக்கும். ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் கார்டு வந்து கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டின்றது வந்து சேலஞ்சாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் கிட்ட அந்த ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுறாங்க, அவங்களால பட்டுன்னு ஜம்ப் அடிக்க முடியாது. ஸோ இப்போது கரெக்டாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து ஒரு கன்சோல் பண்ணினா வந்து உங்களுக்கு வந்து மேர்ன் வந்து உங்களுக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாராவது மேர்ன் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படித்தா மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு? இப்போ எனக்கு தெரியும் ஜாவா மார்க்கெட் எப்படி இருக்கு, டெஸ்டிங் மார்க்கெட் எப்படி இருக்கு, மியூல்சாஃப்ட், சேல்ஸ் ஃபோர்ஸ், பெகா எல்லா மார்க்கெட்டுமே தெரியும். இந்த மேர்ன் மார்க்கெட் எப்படி இருக்கு? லைக் மேர்ன் டெவலப்மெண்ட்ல வந்து அதுக்கு இப்போ ஃப்ரெஷரை வந்துட்டு மேக்ஸிமம் டெவலப்பர் ஃப்ரெஷர் வந்து எதில் பிளேஸ் ஆகுறாங்கன்னா மேர்னில் தான் பிளேஸ் ஆகுறாங்க. ஓகே. ஸோ வந்து மேர்னுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. எல்லாம் இப்போ வந்து வர புது ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஆகட்டும், எல்லாம் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு லைக் வேற லாங்குவேஜ்லேருந்து மேர்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. வர ப்ராஜெக்ட் எல்லாம் மேர்னில் தான் கேட்குறாங்க. ஓகே. ஸோ அதங்காட்டி மேர்ன் எடுக்கிறது நான் ஒரு நல்ல ஆப்ஷனாக சொல்லுவேன். சரி, மேர்ன் வந்து படிச்சிருவாங்க தனியா. இதை திரும்ப ஏன்னா நான் ஏன் அதை திரும்ப கேட்குறேன் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி கொஞ்சம் அப்படியே புரிகிற மாதிரி சொன்னால் தான் தெரியும். மேர்ன் வந்து ஒரு பக்கம் படிச்சிடுறாங்க, ஜஸ்ட் லைக் ஃபுல் ஸ்டாக் மாதிரி, ஜாவா மாதிரி, ஆரக்கிள் மாதிரி ஒரு இதில் வந்து படிச்சிடுறாங்க. இந்த இடத்துல கரெக்டாக ஏஐ வந்து எங்கே மர்ஜ் பண்ணுறாங்க, அது என்ன நாலேஜ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வேணும்?
லைக் அதுதான் நான் சொல்றேன், ஏஐல பெரிய நாலேஜ் ஒன்றும் அவங்களுக்கு தேவையில்லை. லைக் ஏஐட்ட நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம ஜஸ்ட் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ற மாதிரி தான். ஒரு சிலங்க இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலங்க தமிழ்ல பண்ணுவாங்க, ஒரு சிலங்க வாய்ஸ் நோட் போடுவாங்க, ஒரு நீங்க சொல்ற சிலங்க ப்ராம்ப்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸிஸ்டிங் கோட் பேஸ்ல வந்து கோட் இருக்கு, அதை புல் பண்ணணும். அப்பெல்லாம் தேவையில்லை. லைக் நம்ம வந்து நார்மலா ஹார்ட் கோட் பண்றோம்ல, அது மாதிரி ஏஐ கிட்ட கேட்குறோம். எனக்கு வந்து நம்ம கிளைண்ட் கொடுக்குற இன்புட் ரெக்யர்மெண்ட்டை வந்துட்டு நம்ம ஏஐக்கு நம்ம கன்வே பண்றோம். லைக் எனக்கு இதுதான் ரெக்யர்மெண்ட், எனக்கு இந்த கோடு வேணும் அப்படின்னா அது ஒரு கோடு கொடுக்கும். ஆனா அது ஆப்வியஸா கரெக்டா இருக்காது. இப்போ லைக் நம்ம ஒரு கோட் ஏஐ கொடுக்கறது 100% நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம ஒரு கோட் ஏஐ ஹலுசினேஷன் இருக்கும், நம்ம அதை வந்து ரிசர்ச் ஒரு பண்ணணும். 4 வே இருக்கும், 4 டைப் ஆஃப் வேல வந்து நம்ம கோட் எடுத்துக்கலாம். ஏஐ கிட்ட ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கணும், எனக்கு இந்த டைப்ல கொடுன்னு கேட்டோம்னா அது கரெக்டா கொடுக்கும். நாம கிராஸ் செக் பண்ணிட்டு போடலாம். சும்மா மொட்டையை போட்டு லைக் எனக்கு வந்துட்டு ஒரு லாகின் பேஜ் வேணும் அப்படின்னா அது ஒரு கோடு, ஒரு வே ஆஃப் கோடு கொடுத்துரும். ஓகே. ஸோ வந்து நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அது வந்து லைக் கிளைண்ட் வந்து அதை வந்து அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டாங்க. அதனால தான் நானும் திரும்ப திரும்ப சொல்றேன், ப்ராம்ப்டிங் வந்து ப்ராப்பரா தெரியணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராம்ப்டிங் போட்டால் அதுக்கு தண்ணி வேஸ்ட் ஆகுது, கரண்ட் வேஸ்ட் ஆகுது, எல்லாமே வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி நமக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் கரெக்டான கோட் போடலன்னா. அப்போ நீங்கள் சொல்கிறது படி நீங்கள் என்ன தான் இருந்தாலுமே, நமக்கு எல்லாம் தான் எக்ஸிஸ்டிங்காக இருந்தாலும் ப்ராம்ப்டிங் வந்து ப்ராப்பராக தெரியணும். வி ஷுட் நோ லைக் வாட் டு ஆஸ்க், ஹவு டு ஆஸ்க், வென் டு ஆஸ்க்ன்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. லைக் இப்போ அவங்க டெவலப்மெண்ட்ல ஏஐ யூஸ் பண்ணி அவங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம ஏஐட்ட கோடு வாங்கிக்கலாம், டெவலப்மெண்ட் கற்றுக்காம விட்டுலாம். அப்படி விட்டாலும் லைக் அவங்களுக்கு இதுதான். நான் தான் சொன்னேன்ல, ஏஐ வந்து இப்போ ஒரு வே இருக்கு. இப்போ எப்படி சொல்ற, இங்கிருந்து நம்ம கன்னியாகுமரியிலேருந்து லடாக் போகணும்னா அது ஒரே ரோடு தான், 4 வே இருக்கு. லைக் நம்ம எதில் வேணா போகலாம். அது மாதிரி கிளைண்ட் ஒரு வே சொல்லியிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு இந்த இடத்துல இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம அந்த டெவலப்மெண்ட்டோட ஃப்ளோவும் தெரியணும். தென் வந்து ஏஐட்ட ப்ராம்ப்ட் எப்படி கொடுத்துட்டு அதுக்கிட்ட இருந்து என்ன கோடு வாங்கணும், லைக் அதுக்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கில்டு ஐடி எம்ப்ளாயா சர்வே பண்ண முடியும். ஓகே. இப்போ நீங்கள் இன்டர்வியூ பார்க்குறவங்களே வந்து பண்ணலாம், நேராக ChatGPT போகலாம். எனக்கு வந்து ஃபிபோனசி சீரீஸில் ஒரு ஜாவா கோடு கொடு, ஒரு பைத்தான் கோடு கொடுன்னா அது வந்து கொடுத்துற போகுது. இது கொடுக்குது இல்லையா? இப்போ சொல்லுங்க, இதுல வந்து எங்க வந்து அவங்க இன்னும் நாலேஜை வந்து அப்டேட் பண்ணிக்கணும்? லைக் எங்க நாலேஜ் அப்டேட் பண்ணணும்னா, நான் சொன்னேன்ல அந்த 4 வே ஆஃப் கோடு. கிளைண்ட் எனக்கு இந்த மாதிரி தான் கோடு வேணும். ஸோ அப்போ சுற்றி நம்ம எங்க வரோம் அப்படின்னா, எப்படி நம்ம கேட்க போறோம்ன்றதுல தான் மேட்டர் இருக்கு. அதுதான் வந்து ப்ராம்ப்டிங்ல மட்டும்தான் மேட்டர் இருக்கு. ஸோ த என்டையர் சினாரியோ வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரன் பை தி ப்ராம்ப்டிங். அதுதான் வந்து நம்ம பட்சம். ஸோ அப்போ அவங்க வந்து ப்ராம்ப்டிங் நாலேஜை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து இந்த நாலேஜும் வேஸ்ட்டாக போகாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. ஜாவா படித்தது வந்து வேஸ்ட்டாக போகாது, பைத்தான் படித்தது வேஸ்ட்டாக போகாது அப்படின்றத தெளிவாக சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சிலங்கள்லாம் டெவலப்பர்ஸ்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, லைக் ஏஐ படிக்கணும் அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் தான். ஆப்வியஸாக வந்து அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ணுறவங்களுக்கு தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் அந்த ஒரு டெக்னாலஜி கஷ்டம், யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. டெவலப்பர் வந்து அந்த அளவுக்கு போத ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மாதிரி ஆக்ட் பண்ணால் போதும். ஒரு டெவலப்பர் உனக்கு டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கா, நீ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கும் கற்றுக்கிட்டீங்கன்னா லைக் ரொம்ப பெட்டராக இருக்கும், ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இந்த MERN ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களை கண்டிப்பாக எல்லாம் ரீச் லைக் ஆப்வியஸாக பண்ணலாம். தென் வந்து நான் MERN ஸ்டாக் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. என்ன டியூரேஷனில் கொடுக்குறீங்க? லைக் எங்களோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 to 4 months. அது வந்து நான் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் 4 மாதத்தில் படிப்பீங்க, நான் 2 மாசத்துல படிப்பேன், இன்னொருத்தர் வராரு அவர் 3 மாசத்துல படிப்பாரு. ஸோ வந்து அது வந்து எக்ஸாக்டா சொல்ல முடியாது. இல்லை, இந்த மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னா, இப்போ நாங்கள் ஆல்ரெடி 11th டைமென்ஷன் சொல்யூஷன்ஸ்னு கம்பெனி வச்சு நாங்கள் வந்து என்ன பண்ணோம், யூஎஸ் மார்க்கெட்டு, ஆஸ்திரேலியா மார்க்கெட்டில் எஸ்பெஷலி சேல்ஸ் ஃபோர்ஸு, மியூல் சாஃப்ட், பெகா 3மே ட்ரெயின் பண்ணி நாங்கள் வந்து அங்கே வந்து பிளேஸ் பண்ணினோம். மார்க்கெட் வந்து அன்னைக்கு வந்து போச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ நாங்கள் அதை பண்ணுறது. இப்போ அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் இருக்குது. அதாவது வந்து ஜாப் அஷூரன்ஸு இல்லை ஜாப் அசிஸ்டன்ஸோட மார்க்கெட் இருக்கா இப்போ இதை வந்து படிக்கிறவங்களுக்கு? ஆப்வியஸா மார்க்கெட்லாம் ரெடியா தான் இருக்கு, கேண்டிடேட் தான் ரெடியா இல்லை. ஓகே. லைக் நாம ஐடில ஜாப் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் உள்ள வந்துருக்குது. தென் வந்து இப்போ நாம அந்த 2020ல இப்படி ஒரு கோவிட் டைம்ல ஒரு ஐடி எப்படி பூமாச்சோ அது மாதிரி அடுத்த இன்னொரு 2-3 வருஷத்துல ஐடில லைக் ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு போகுது. பிகாஸ் வந்துட்டு அப்போ வெறும் டெவலப்பர், இப்போ வந்துட்டு ஏஐ படிச்சுட்டு ஒரு டெவலப்பர். ஸோ அது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்குது. அதுவும் பர்டிகுலராக 2026ல வந்து ஜாப்பனீஸ் ப்ராஜெக்ட் அவங்க அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து அப்படியே கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு சைன் பண்ணிட்டாங்க. ஓகே.
ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, சைக்கிளில் ஏதாவது நமக்கு வேலை போயிடாது. சைக்கிளில் போகிறவன் வந்து பைக்கில் போனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோமோ அந்த மாதிரி வேலை வேகமாக நடக்கும். எண்ட் ஆஃப் தி டே அதுதான் கான்செப்ட். ஓகே. நம்ம ஒரு ஆக்சுவல் ஒரு நார்மல் டெவலப்பரா ஹார்ட் கோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஏஐ யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப டைம் சேவ் பண்ணுது. ஓகே. கம்பெனி வந்து அது ரொம்ப லைக் பண்றாங்க. ஓகே. சரி, அப்போ கண்டிப்பாக இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க உங்களை வந்து வேணும்னா ரீச் அவுட் பண்ணுவாங்க. MERN ரிலேட்டடாக ஏதாவது டீட்டெயில் வேணும்னா அப்போ ஜாப் அஷூரன்ஸும் நம்ம வந்து பண்ணி தர முடியும். ஆப்வியஸா நான் வந்துட்டு எந்த மாதிரி பண்றேன்னா, மற்ற சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி இல்லாம லைக் எனக்கு ஒரு 5 கேண்டிடேட் தேவைன்னா நான் ஒரு 10 கேண்டிடேட் ஒரு 20 கேண்டிடேட் ஹையர் பண்ணுவேன். இனிஷியலா அவங்களுக்கு வந்து நான் ஒரு 1 வீக் கிளாஸ் போகும். தென் அந்த 1 வீக் கிளாஸ் முடிச்சுட்டு நான் ஒரு அசஸ்மெண்ட் வைப்பேன். அந்த அசஸ்மெண்ட்ல கிளியரானா தான் வந்து நான் என்ரோல் ப்ரீ பண்ணிப்பேன். ஸ்கிரீனிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆப்வியஸா கண்டிப்பா. எதனாலனா வந்துட்டு நீ வரும்போது 0 வரு. அது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனா எண்ட் ஆஃப் தி டே நீ ஒன்ஸ் என் கூட ஜாயின் பண்ணிட்டீன்னா என் கூட பேரலா டிராவல் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு என்னோட எஃபர்ட் மட்டும் பத்தாது. சும்மா ஜாயின் பண்ணிட்டோம் லைக் நம்ம ஒரு ஃபீஸ் பே பண்ணிக்கிறோம், அவங்க ஒர்க் வாங்கி கொடுக்குறாங்க அந்த மாதிரி இல்லை. நீயும் எஃபர்ட் போடணும், நானும் எஃபர்ட் போடணும். ஸோ அப்பதான் வந்துட்டு எண்ட் ஆஃப் தி டே நமக்கு ஒரு சக்ஸஸ் அவுட்புட் நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ண அவுட்புட் கிடைக்கும். இல்லைன்னா அது ஆப்வியஸாக ஃபெயில் ஆகும். ஓகே. ஸோ அதங்காட்டி நாங்கள் இனிஷியலாக அப்படி ஃபில்டர் பண்ணுவோம். தென் அனதர் ஒன் மோர் திங் பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் எடுக்கிற கேண்டிடேட் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகலைன்னா லைக் அவங்க பேமெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஓகே, புரியுது. அப்போ இந்த இன்டர்வியூனுடைய டேக்அவே வந்து இந்த டிஸ்கஷனுடைய டேக்அவே வந்து பார்த்தா எக்ஸிஸ்டிங் ஸ்கில்லோட ப்ளஸ் ஏஐ ஜாயின் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு மேஜிக் பண்ணலாம். Obviously. எந்த மாற்றமும் கிடையாது. ஜாப் செக்யூரிட்டியுமே இருக்கும். ஸ்டில் ஃபியூ பீப்புள் ஆர் ஜஸ்ட் லைக் யூ கிவிங் ஜாப் அஷூரன்ஸ் ஆல்சோ கொடுக்குறாங்க. ப்ரீ ஸ்க்ரீனிங்கும் அவங்களுக்கு வேணும். பட் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப இதை வந்து ரீஐட்ரேட் பண்ணுறேன். ப்ராம்ப்டிங் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். அது வந்து பண்ணி ஆகணும். 2 விஷயம்தான். சரி, நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து இந்த 2 விஷயம்தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டிங் கண்டிப்பாக திரும்ப சொல்கிறேன், அது இம்பார்ட்டண்ட். அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டொமைனோட ஏஐ வந்து மர்ஜ் ஆகிறப்ப நீங்கள் வந்து சில மிராக்கிள்ஸ் வந்து பண்ணலாம். உங்களுடைய ஜாப் வந்து செக்யூர்டாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து வேற எங்கேயாவது ஜம்ப் எடுக்கணும், இல்லை நான் ஏஐ படிக்கிறதுக்கு புதுசாக ஒரு டொமைனுக்கு போகணும் அப்படின்ற மித்தெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து பிரேக் பண்ணிடுங்க. வெற்றி, ஒரு நல்ல ஒரு இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, யாராவது ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து உங்களுடைய சர்க்கிளில் யாராவது ஜாப் தேடுறாங்க, ஃப்ரெஷர்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான். இதை வந்து நான் வந்து ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வெற்றியை கூப்பிட்டு வந்து பேசினேன். நானே இதை சொல்லிட்டு இருந்தேன்னா கரெக்டாக இருக்காது. ஒரு ரியல் டைம் பர்சனும் வந்து சொன்னால் கரெக்டாக இருக்குன்றதுக்கு தான் நான் வந்து இதை பண்ணினேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும். நம்மளுடைய நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கோம். வெற்றி, நீங்கள் ஃபைனலாக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? லைக் ஃபைனலாக பார்த்தோம்னா, யாரும் கன்சிஸ்டன்ஸாக சும்மா ஒரு நார்மலாக வந்துட்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஒரு லைக் ஒரு ஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஏஐ ஈஸியாக கற்றுக்கலாம். டெவலப்மெண்ட்டோட ஏஐ தான் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒரு டெவலப்பருக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஏஐ இன்ஜினியருக்கு நான் சொல்லுவேன், ஒரு டெவலப்பருக்கு டெவலப்மெண்ட் டூலோட ஏஐ தான் ஈஸியாக கற்றுக்க முடியும். லைக் அவங்க கற்றுக்கிறதுனா என்ன பண்ணுவாங்க, ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணிப்பாங்க, பார்ப்பாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க. ஓகே, லைக் ஒரு 30 வீடியோ, ஒரு அரௌண்ட் 5 இயர்ஸ் இருக்குன்னு, 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்மளும் ஒரு டெவலப்பர். ஸோ அது கிடையாது. அந்த வீடியோ பார்க்குறத தாண்டி நம்ம ஹார்ட் கோட் பண்ணணும், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். சொல்லுவாங்க, சும்மா சொல்லலை, அந்த ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட்னு. அது வந்து ரியல் டைமில் அது இருந்தால் தான் ஐடியில் சர்வே பண்ண முடியும். டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது ரொம்ப மஸ்ட். ஓகே, நானுமே அதை தான் நான் உங்களுக்கு நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். 3 C வேணும். கியூரியாசிட்டி, கான்ஃபிடென்ஸு, கன்சிஸ்டன்சி. எல்லாத்துக்கும் கியூரியாசிட்டி வந்துடும், கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஆனால் கன்சிஸ்டன்சி வராது. கன்சிஸ்டன்சியில் தான் ஃபெயில் ஆவாங்க. ஸோ அதை தான் வந்து வெற்றியுமே ரீஹைட்ரேட் பண்ணுறாரு. ஓகே வெற்றி, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை, சப்ஸ்கிரைபர்ஸை உங்களை ரீச் அவுட் பண்ண வைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் வெற்றி. சி, இன்கேஸ் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஏஐ ரிலேட்டடாக ஏதாவது queries இருக்குது, அதுக்கு வந்து ஃப்ரீ கைடன்ஸ் வேணும், இல்லை எனக்கு வந்து டேலண்ட் இருக்குது, நான் என்னால் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது, எனக்கு கியூரியாசிட்டி இருக்குது, நான் அந்த கன்சிஸ்டன்சியை காமிச்சு அந்த ஜாப் அஷூரன்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து படித்து ஜாப் வாங்கிடுவேன், இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்க, இதுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வந்து பண்ணி கொடுப்பாரு. நான் கீழே கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். அவங்களுடைய அவைலபிலிட்டி பார்த்துட்டு உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. உங்களுடைய கொஷின்ஸ், இது ரிலேட்டடான கொஷின்ஸ் எதுனாலுமே நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம்.